அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரிங் டு ஃப்ரண்ட் அண்ட் சென்ட் டு பேக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பத்தி தான். இந்த ஆப்ஷன் வந்து எதுக்காக பயன்படுத்துறோம், இது எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு 3 ஷேப் வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு சிம்பிளை நான் வந்து உள்ளே சூஸ் பண்ணுறேன். அகெயின் இன்னொரு சிம்பிள், அகெயின் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நினச்சிறேன். இது வந்து நான் காப்பி பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு புரியும். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 சிம்பிள் முதல்ல ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்ச கலர் ஏதாச்சும் ஒன்றா நீங்கள் மாற்றிக்கோங்க. அகெயின் இதுக்கு ஒரு கலரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்ன செய்யணும்னா, எனக்கு வந்து எல்லோ ரெட் இருக்குது, இதில் ப்ளூ கலர் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னா, இப்படி எல்லாத்தையும் பக்கத்தில் இப்படி கொண்டு வரேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்படி கிளிக் பண்ணி ஒரே டைமில் இப்படி 3யுமே கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எல்லோ அப்படிங்கிற இந்த சிம்பிள் வந்து எனக்கு என்ன செய்யணும்னா, ரெட்டுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னா, எது முன்னாடி வரணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் கொடுத்தோன்னு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நம்ம எதை கிளிக் பண்ணியிருக்கோமோ அது ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகேவா? இதுதான் பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இன்கேஸ் இது வந்து பிகைன் டெக்ஸ்ட், அதாவது அதாவது இந்த 2 இமேஜுக்கும் பின்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது 2 இமேஜுக்கும் நடுவில் போயிடும். சரியா? இப்போ இந்த ரெட்டை அதே மாதிரி பின்னாடி கொண்டு போகணுன்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், send to back. இதுதான் வந்து இந்த send to back அப்படிங்கிற ஆப்ஷன். இது என்ன, இதில் என்ன சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா bring forward அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்புறம் இதிலே send to backங்கிறதுல வந்து send backward அப்படின்னு சொல்லியிருக்கும். இது என்னன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரெட் இந்த எல்லோ சிம்பிள் வந்து என்ன செய்யறேன், நான் வந்து ஃப்ரண்டில் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் சொன்னேன். ஜஸ்ட் அந்த எல்லோ கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு bring to ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த எல்லோ வந்து இந்த ப்ளூவுக்கும் இந்த ரெட்டுக்கும் நடுவில் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் என்ன செய்யணும், ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் டு பேக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்குது. சென்ட் டு பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னொன்று வந்து சென்ட் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சென்ட் பேக்வேர்ட் கொடுத்தோடனே என்ன ஆகும்னா, 2 சிம்பிளுக்கும் நடுவில் போய் செட் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது, நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் 3-4 சிம்பிளை நீங்கள் சேர்த்து ஒர்க் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் இதோடைய டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரியும். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி இந்த ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.